லக்னோக்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்காக கொடுக்கணும் அப்படின்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் மிகப்பெரிய மாற்றம் வரணும். அந்த மாற்றங்கள் என்ன, சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் என்னென்ன சம்பவத்தை பண்ணனா சிஎஸ்கே மாஸ் கம்பேக்கை வந்து கொடுப்பாங்க, இப்போதைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறத பற்றி நம்ம மைக்கேல் கசி ஒரு செமையான அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைக்கேல் கசி கொடுத்த அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு மாஸ் கம்பேக்காக வந்து கொடுக்கணும். தொடர் தோல்வியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே. ஸோ இப்போதைக்கு ஒரு கம்பேக்கை வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வீரர்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. இதனால தான் நம்ம சிஎஸ்கே தொடர் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் நம்ம மைக்கேல் கசி ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தொடர் தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. ஒரு மாஸ் கம்பேக்குக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளை ஆப்புக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மிகப்பெரிய கம்பேக்கை நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சில் இளம் வீரர்களுக்கான வாய்ப்பு வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த வரிசையில் சில முக்கியமான இளம் வீரர்களை நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம மைக்கேல் கசி சொன்னது போல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே போதும், நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம மைக்கேல் கசி சொன்னது போல சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இளம் வீரர்களை எடுத்துட்டு வராங்களா அப்படிங்கிறது. அடுத்து லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில முக்கியமான மாற்றங்களை நம்ம சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். அந்த வரிசையில் எப்படிலாம் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் 3 வெளிநாட்டு வீரர்களை தான் உள்ள எடுத்துட்டு வரணும். நம்ம கான்வே, ஜெமி ஓர்டன், நூர் அகமது இந்த 3 பேரை உள்ள எடுத்துட்டு வரணும். பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஜெமி ஓர்டனை வெளியில் அனுப்பிட்டு அந்த இடத்துல நம்ம பத்ரினாவை எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இள வீரரான சைக் ரஷீத்தை வந்து எடுத்தாகணும். ராகுல் திரிபாதியோட மாட்டா இவரை உள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம சிவன் டுபே, விஜய் சங்கரோட இடத்துல நம்ம வன்ஸ் பேடியை வந்து கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு, நம்ம அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ராமகிருஷ்ணா கோசை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது இவங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல் பவுலிங் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அஸ்வின் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்காரு. அந்த இடத்துல இவர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஜடேஜா, தலத்தோனி, கலீல் அகமது, அதுக்கப்புறமா நம்ம அன்சுல் கம்போஜ் அப்படின்னு இந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருந்தாலே போதும், லக்னோக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கன்ஃபார்மாக கொடுக்க முடியும். சிஎஸ்கே பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாற்றம் தான். நம்ம ராகுல் திரிபாதி, விஜய், அஸ்வின் இவங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, இதில் வேற என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.